Hello guys, welcome to Exam Alert 247 Tamil powered by Beacon Web. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா நாங்கள் டெய்லி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் வேகன்சிஸை கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் ரெலவெண்ட்டாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜனநாயகத்துக்காக ஆள்காட்டி வரல கூட தூக்காத அந்த கூட்டத்தோட என்ன சேர்த்துறாதீங்க. எஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ளமோ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ளமோ கோர்ஸை முடிச்சுட்டு நான் எப்படி ஜெர்மனியில் ஜாப் ஜாயின் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸை பற்றி நான் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எஸ், இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து இண்டோ-ஜெர்மன் டூல் ரூம் அவுரங்காபாத் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இது வந்து ரீசெண்டாக சத்ரபதி சாம்பாஜி நகர்னு கூட மாற்றிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸை டோட்டலாக வந்து 280 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த இண்டோ-ஜெர்மன் டூல் ரூம்னா என்ன அப்படின்னா, ஜெர்மன் கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு பைலாட்ரல் அக்ரிமெண்ட்டில் 1990 இந்த டூல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலாக எதுக்கு அப்படின்னா, ஜெர்மனி வந்து இந்தியாவுக்கு சில ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸும் கொடுக்குறதாங்க. இது ஒரு 2 கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனால் இது ஆப்ரேட்டட் பை இந்தியன் கவர்மெண்ட் தாங்க. இப்போ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, அதாவது சொல்லுவோம் எம்எஸ்எம்இ கீழே இது வந்து இயங்குது. ஸோ பேசிக்கலி இட்ஸ் எ ரினவுண்ட் இன்ஸ்டியூஷன். ஏன்னா இந்த ஜெர்மன் கவர்மெண்ட் அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் இதே ஒரு ப்ரைவேட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்மால் கோர்ஸில் வந்து டிப்ளமோ பண்ணுறதை விட இது வந்து 100 டைம்ஸ் பெனிஃபிஷியல்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், என்னென்ன கோர்ஸ் இதில் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். அட்வான்ஸ் டிப்ளமோ இன் டூல் அண்ட் டை மேக்கிங், டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ், சர்டிஃபிகேட் இன் மஷினிஸ்ட் டூல் ரூம். இந்த 3 கோர்ஸுக்குமே இப்போ வந்து இந்த வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி டியூரேஷன் எப்படின்னா 4 years, 3 years and 2 years. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்டேக் எல்லாத்துக்குமே வந்து 120 இன்டேக் இருக்குது. நீங்கள் பேசிக்கலாக 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும். வித் 60% மார்க் அக்ரிகேட் இருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லையும் சேர்த்து. எஸ்சி எஸ்டிக்கு 50% இருந்தால் போதும். ஏஜ் குரூப் எவ்வளோ இருக்கணும்னா பிட்வீன் 15 to 19. இதே மாதிரி எஸ்சியாக இருந்தால் எஸ்டியாக இருந்தால் நீங்கள் 3 years ரிலாக்ஸேஷன், அதாவது 21 வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸும் கூட பாருங்கள், 4 yearsக்கு 48,000 தான், அப்புறம் 3 yearsக்கு 48,000, அப்புறம் 2 yearsக்கு வெறும் 40,000 தாங்க இந்த கோர்ஸோட ஃபீஸு. அதே மாதிரி இதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 22 June 2025 தான். ஸோ தாராளமாக டைம் இருக்குது, அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு பேசிக்கலாக இந்த கோர்ஸில் நீங்கள் என்னென்ன கற்றுக்க முடியும், இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டால் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த கோர்ஸோட அட்வான்டேஜே என்னென்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் கரிக்குலம் இருக்கும், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். இது போக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டிஸ் இன் டூல் அண்ட் டை இண்டஸ்ட்ரி, ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த சிஎன்சி லேப்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இங்கே இருக்கும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரெப்யூட்டட் கம்பெனி. ஏன்னா கிட்டத்தட்ட 300 கம்பெனிஸோடு இவங்க டைஅப் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி நாலேஜுமே இதில் வேறு லெவலில் கெயின் பண்ணிக்கலாம். அது போக சிஎன்சி ஆப்ரேஷன் எப்படி நீங்கள் கற்றுக்கலாம். இது போக மெக்கட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் அது எப்படின்னு கற்றுக்கலாம். கேம் இன்ஜினியர்லேருந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கலாம். ஸோ பேசிக்கலி இது எல்லாமே இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் ஸ்கில்ஸ் தாங்க. ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து எப்படி நான் ஜெர்மனி போகிறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெர்மனி வந்து சின்ஸ் நீங்கள் வந்து இந்த இண்டோ-ஜெர்மன் டூல் ரூமில் கோர்ஸ் முடித்ததுனால நீங்கள் ஜெர்மனில் இந்த ஜாபை வாங்குறதுக்கு அப்படியே பிளேஸ் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுவும் டேரெக்டாக இந்த இண்டஸ்ட்ரி ரிலவென்ட் ஃபீல்டாகவே. ஸோ பேசிக்கலி இது போக என்ன அட்வான்டேஜஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, ஜெர்மனில் வேலை வாங்குறதுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் கேட்பாங்க. B1 அட்லீஸ்ட் B2 நீங்கள் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை எடுத்துருவாங்க. ஏன்னா ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே லாங்குவேஜ் கேட்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அதை வந்து நீங்கள் இந்த 4 yearsலேயே கற்றுக்கலாம், ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணால் கூட. அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது இன்னும் அட்வான்டேஜ். பேசிக்கலி இந்த டிப்ளமோ கோர்ஸில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேயே இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி நீங்கள் இதை முடிச்சுட்டு நான் லாங்குவேஜ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னாலும் இந்த B1 B2 லாங்குவேஜை நீங்கள் வந்து இந்த கோர்ஸை முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 year ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் நீங்கள் விசா ப்ராசஸிங் எல்லாமே கிட்டத்தட்ட 1 year ஆகும். அந்த 1 yearல் நீங்கள் அந்த நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி ஒரு இண்டிவிஜுவல் 4 years கோர்ஸ் இந்த கோர்ஸ்க்கு எடுக்கிறீங்க, அட்வான்ஸ் டிப்ளமோ இன் டூல் டை மேக்கிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 1 year வச்சுக்கோங்க. வித்தின் 5 years யூ கேன் கோ இன் ஜெர்மனிங்க. ஜெர்மனி போயிட்டு அங்கே வந்து ஒரு கோர் இண்டஸ்ட்ரி, ஜெர்மனினா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்ஜினியரிங் தான் ஹையஸ்ட் பெய்ட் ஜாப்ஸ் அங்கெல்லாம். ஸோ தாராளமாக நீங்கள் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ எஸ், ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ரெலவெண்ட். நாளையும் நமதே, வேலையும் நமதே. ஜெய் ஹிந்த்.